அனைவருக்கும் வணக்கம். கோவை சிறுமியுடைய மரணம் தொடர்பாக தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வாயை புழக்க வச்சிருக்கு. ஒரு பக்கம் கீர்த்தனா அவர்கள்னா, இன்னொரு பக்கம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் 10 ரூபாய்க்கு புது விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய வீட்டு வசதி துறை அமைச்சர் விஜய்க்கும் அவருக்கும் சிலை செஞ்சு வழிபட்டிருக்காரு. இப்படி தமிழ்நாடு முழுக்க அமைச்சர்கள் தங்களுடைய சேட்டைகளை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது குறித்து தான் இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கார்த்திக் மோகன்ராஜ் என்கிற 2 கொடூரமான இளைஞர்களால் கோவையில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமாக கொன்ற நிகழ்வு மனசாட்சியுள்ள ஒவ்வொருத்தரையும் உலுக்கி போட்டிருக்கு. இந்த நிகழ்வு தொடர்பாக செய்தியாளர்கள் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய கீர்த்தனா அவர்கள்ட்ட போய் கேள்வி கேட்குறாங்க. இப்படி கோவையில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு இந்த கீர்த்தனா அவர்கள் சொல்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக என்ன இப்போ பேசுங்க, அரசியலாக 6 மணிக்கு பேசுங்க. எப்படி நாட்டில் ஏதாவது பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தா, கொலை குற்றங்கள் நிகழ்ந்தா, கொடூரங்கள் நிகழ்ந்தா, மின்வெட்டு நிகழ்ந்தா, இல்லை ஏதாவது ஸ்ட்ரைக் நிகழ்ந்தா 6 மணிக்கு மேலே தான் பேசணுமா? அரசியலாக 6 மணிக்கு மேலே பேசணுமா? அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது இவங்களுடைய நிர்வாகம் தொடர்பான கேள்விகளை மட்டும்தான் இப்போ கேளுங்கன்றாங்க. கோயம்புத்தூர் சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பாக ஒரு பெண்ணா நீங்க அதை எப்படி அந்த சார், இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock பாலியல் சம்பந்தமா நடந்திருக்கிறதுனால ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க அரசு, தாவேக்கா அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தால் கரெக்டா இருக்கும் சார். தலைவர் என்ன முடிவு எடுத்தால் கரெக்டா இருக்கும் சார். 6 மணிக்கு மேலே பேசுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தலைவர் எது பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவார். இறந்து போனது 9 வயது சிறுமி கீர்த்தனா அவர்கள். ஒரு பெண்ணு, அவங்களுக்கும் குழந்தைகளை பற்றி தெரியும், அவங்க ஒரு பெண்ணுனால அந்த பெண்களுடைய வழி பற்றி தெரியும். அப்படிங்கிறதுனால தான் பத்திரிகையாளர் போயிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க. பத்திரிகையாளர் மீண்டும் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, அதனால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் அது குறித்து பேசுங்க அப்படின்னா தலைவர் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவார். இந்த படத்தில் ஒரு காமெடி வரும், வடிவேல்கிட்ட போய் இயேசுநாதர் 9 அதிகாரத்தில் என்னடா சொன்னார், அவர் எது சொன்னாலும் நல்லதுக்கு தாங்க சொல்லிப்பாரு. அது மாதிரி தலைவர் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. இங்கே அது கேள்வி இல்லை, அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, இது போல இன்னொரு பெண் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படாத அளவுக்கு நாங்கள் கட்டமைப்பை உருவாக்குவோம். இப்போ தான் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்கோம், காவல்துறையில் வந்து புதுப்பிச்சிருக்கோம், சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்க போகிறோம். ஜூன் 27ஆம் தேதி தலைவர் தொடங்கி வைக்க போகிறாரு, தமிழ்நாடு முழுக்க வரப்போகிறாங்க. அதனால் இனிமேல் இது நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்வது தான் ஒரு பொறுப்புள்ள அமைச்சருடைய வேலை, ஒரு பொறுப்புள்ள அமைச்சருடைய பதில் அதுவாக தான் இருக்க முடியும். குறைந்தபட்சம் கண் துடைப்புக்காவது, பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு கண் துடைப்புக்காவது, அது வருத்தத்துக்குரியது. எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுப்பார். 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கான தண்டனையை நாங்கள் வாங்கி தருவோம். இனிமேல் இது நடக்காமல் இருக்க நாங்கள் என்னென்ன பணிகளை செய்யணுமோ அதை செய்வோம்னு சொல்லியிருந்தா சரி. ஆனால் கேள்வியே கேட்க 6 மணிக்கு மேலே கேளுங்கன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து எது பண்ணாலும் நல்லதுக்கு தாங்க பண்ணுவார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்கிறாங்க. இப்படி சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்கிற இதே கீர்த்தனா அவர்கள் தான் சரியாக ஒரு 15 நாள் இந்த தேர்தல் பரப்புரையில் கடைசி நாளில் இவங்க பேச போகும்போது யாரோ தடுத்துட்டாங்களாம். உடனடியாக ஒரு வீடியோ, செல்ஃபி வீடியோ எடுத்து நைட் லைட்டில் ஒரு 10 மணிக்கு போடுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, இது பெண்கள் அடிமைத்தனமான ஆட்சி, அந்த ஆட்சியை ஒழிக்கணும், அந்த ஆட்சி ஒழிக்கணும்னா இந்த பெண்ணுக்கு விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ தலைவர் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவார். இது அந்நியன் அம்பியா? அது அந்நியன் அம்பி மாதிரி வந்து அண்ணி அம்மியா? இது எனக்கு புரியலையே. அது அன்னைக்கு நீங்கள் வாக்கு கேட்டு வரும்போது உங்களுடைய பிரச்சனைக்கு கொந்தளிச்சு கொதிச்சு அடிமைத்தனமான ஆட்சி ஒழியணும், விசிலுக்கு ஓட்டு போடுங்க, இந்த பெண்ணுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சீரியஸ் மோட்ல, வைப்ரேட் மோட்ல பேசின அந்த கீர்த்தனா அவர்கள் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அமைச்சரான உடனே நீங்க பெண்களுக்கு பாதுகாப்புனா தலைவர் நடவடிக்கை எடுப்பாரு,
6 மணிக்கு மேலே பேசுங்க. என்ன மாதிரியான முகம் இது? அதிகாரத்துக்கு வந்து கொளுத்து தின்னு அதிகார போதையில் இருந்தவர்கள் திமுக காரங்க, அதிமுக காரங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அதிகாரத்துக்கு வந்து 15 நாட்கள்ல மக்களால் மக்களுக்காக வருகிறோம், என்ன செய்ய போறீங்க, சிவகாசி இப்படி இருக்கு, விருதுநகர் இப்படி இருக்கு அப்படின்னு சுவரொட்டி ஒட்டி, அந்த சுவரொட்டி மேல அதிமுக சுவரொட்டி ஒட்டலாம் எடுத்து வீடியோ போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி தீம் சாங் போட்டு பிஜிஎம் போட்டு ராவண மகண்டா ஒத்தையில் நிக்கிற யமண்டா அப்படின்னு வீடியோ போடுறது. ஆய்வு பண்ண போதும்போது கூட பிஜிஎம் ஆய்வு பண்ண போறாங்க. ஆய்வு பண்ண போறதுக்கு போராட்டம் ஒன்றே தான் அப்படின்னு ஒரு பிஜிஎம். ஆய்வு பண்ண போகிறதுக்கு எதுக்கு பிஜிஎம்? அப்போ முழுக்க இந்த பிஜிஎம்மை போட்டு இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இந்த மாதிரி எனர்ஜியான வீடியோக்களை போட்டு இல்லை சோகமானது போடுறது, ஜெய் பீம் படத்தில் பாட்டை போடுறது, இல்லை வந்து யார் பெற்ற மகனோன்னு பாட்டை போடுறது, இந்த மாதிரி போட்டு மக்களுடைய மனதை மெஸ்மரைஸ் பண்ண இந்த கூட்டம் இன்னைக்கு மக்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கான். குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக குற்றம் சொல்லல, உண்மையிலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான். பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்பதான் அறம். குறைந்தபட்ச ஒரு நாகரிகத்தோட, குறைந்தபட்ச ஒரு அரசியல் நாகரிகத்தோட பேசாமல் நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டு போகிறீங்க, கடந்து போகிறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஆட்கள், எந்த மாதிரியான அமைச்சர்கள்? நான் சொன்னேன் பல செல்லூராஜிகள், பல நத்தம் 2 திண்டுக்கல் சீனிவாசன்கள் இங்கே இருக்கான்னு சொன்னேன். இப்போ ஒருத்தனா வெளியே வர்றான், ஒன்று கீர்த்தனா. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையினுடைய அமைச்சர், டாஸ்மாக் அமைச்சர் இருக்காரு விக்னேஷ் அவர்கள்ட்ட இந்த மாதிரி இன்னும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களே, தளபதி ஆட்சி வந்த பிறகு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களே, மேடையிலே பாடினார். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார். 10 ரூபா பாடினார். அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடின நீங்கள் வந்த பிறகு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கக்கூடாதுல்ல அப்படிங்கிற அடிப்படையில் பத்திரிகையாளர்கள் அமைச்சர் விக்னேஷை கழிக்கிறாங்க. விக்னேஷ் அவர்கள் கொடுத்த விளக்கம் இருக்குல்ல, அதாவது இந்த விளக்கத்தை கேட்டு கந்தர்வக்கோட்டை சமஸ்தானமே ஆடி போயிடுச்சான், அந்த அளவுக்கு விளக்கம். அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபா ஏன் வாங்குறாங்கன்னா, இந்த பாட்டில் கொண்டு கொடுத்தா பாட்டில் வந்து தூர போடுறதுனால, வெளியே போடுறதுனால யானைகள் மிதிப்பட்டுருது, யானைகள் வந்து மிதித்து யானைகளுக்கு வந்து அடிபட்டுருது, மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படுது பாட்டிலை மிதித்து. அதனால் இந்த நீதிமன்றமே உத்தரவிட்டு பாட்டில்களை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் பாட்டில் சும்மா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருந்துச்சு. ஒரு முறையை வந்து கவர்மெண்ட்டே அன்அஃபிஷியலாக உருவாக்குறாங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த பாட்டில் இது வந்து குடிச்சிட்டு போன பாட்டு தான் இல்லை வேறு பாட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாட்டுக்கு மட்டும் சின்ன ஸ்டிக்கர் ஓட்டினாங்க. நீங்கள் குடிச்சிட்டு இந்த ஸ்டிக்கரோட கொண்டு போய் அந்த பாட்டில் கொடுத்தீங்கன்னா 10 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த 10 ரூபாயை திருப்பி பாட்டில் திரும்பி வாங்குறதுக்காகத்தான் இந்த 10 ரூபாயை வாங்கினாங்க. அதாவது 10 ரூபாயை வாங்கிக்கிட்டு சரக்கு கொடுத்துறாங்க, 140 ரூபா சரக்கு 150 ரூபாய்க்கு. இவங்க குடிச்சிட்டு திருப்பி கொண்டு போய் பாட்டில் கொடுத்தா 10 ரூபாய் வாங்கிக்குவாங்க. இதுதான் முரண்றாரு. போன முறை என்ன சொன்னீங்க நீங்கள்? பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸஸாக வாங்கப்படுது, இந்த எக்ஸஸாக வாங்குறதுனால 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் ஏற்படுது, இது நேரடியாக செந்தில் பாலாஜிக்கு போகுது, செந்தில் பாலாஜி மூலமாக தலைமை வரைக்கும் போகுது அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினார். ஆனால் இங்கே அமைச்சர் விக்னேஷ் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து யார் வீட்டுக்கும் போகலை, இது வந்து கடைக்காரர்களே வாங்கி வச்சுக்கிறாங்க, திருப்பி பாட்டில் கொடுத்தா 10 ரூபா தந்துருவான்றாங்க. இப்போ விஜய் சொன்னது உண்மையா, அமைச்சர் விக்னேஷ் சொல்றது உண்மையா? நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, பாட்டிலுக்கு மேலே 10 ரூபாய் வாங்கப்படுது அப்படின்னா அது நிர்வாக ரீதியாக வாங்கப்படுதா, இல்லை அமைச்சர்கள் சொல்லி வாங்கப்படுதா, இல்லை அதிகாரிகள் வாங்குறாங்களா, இல்லை டாஸ்மாக் ஊழியர்கள் வாங்குறாங்களா அப்படிதான் கேள்வி. 10 ரூபா மட்டும் இல்லை, 20 ரூபா வாங்குறாங்க, சில இடத்துல 40 ரூபா வாங்குறாங்க. சரி, பாட்டிலுக்கு 10 ரூபான்னா குவார்டர் பாட்டிலுக்கு 10 ரூபா, ஆஃப் பாட்டிலுக்கு 10 ரூபா, ஃபுல் பாட்டிலுக்கு 10 ரூபா தானே? ஏன் ஆஃபுக்கு 20 ரூபா, ஏன் ஃபுல்லுக்கு 40 ரூபா? 10 ரூபா தானே நீங்கள் கொடுக்க போகிறீங்க, 10 ரூபா தானே வாங்கணும். அப்போ குடிமகன்ட்டு இருந்து எதுக்கு 20 ரூபா 40 ரூபா வாங்கப்படுது? ஒவ்வொருத்தரும் சொல்கிறான் 20 ரூபா வாங்குறாங்க, 180 ரூபா கொட்டுறதுக்கு 200 ரூபா வாங்கிக்கிட்டாங்க, 360 ரூபா கொட்டுறதுக்கு 400 ரூபா வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறான். அப்போ அது ஏன் வாங்கப்படுது? அப்போ இது அப்பட்டமான பொய். மதுவிலக்குத்துறை அமைச்சரா விக்னேஷ் சொல்வது அப்பட்டமான பொய். இன்னொன்று சொல்கிறாப்புல, அது மட்டும் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இது ஒன்றும் சினிமா கிடையாது, உடனடியாக சரி பண்ண, இது வந்து ஒரு பெரிய லாங் ப்ராசஸ்ஸு, இப்போ தான் தொடங்கியிருக்கிறோம், பெரிய லாங் ப்ராசஸ் போய் தான் பண்ணணும். இதை சொல்லும்போது இல்லை தளபதி வந்தால் உடனடியாக எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நம்பி வாக்களுக்கு போட்டான்ல, அவனுக்கு விக்னேஷ் சொல்றாரு அப்படிலாம் கிடையாது, சினிமா வேற, சினிமாவில் பண்ணுறதுல நிஜத்தில் பண்ண முடியாது, சினிமாவில் வேணால் பாலத்துக்களை தொங்க போட்டு அடிக்கலாம், சினிமாவில் வேணால் வந்து சவடால் போடலாம், சினிமாவில் வேணால் பெரிய அமைச்சரோட மகனை கொண்டுட்டு பப்புளுகாம தூக்கி வாயில் போடலாம், ஆனால் நிஜத்தில் பண்ண முடியாது என்பதை விக்னேஷ் விஜய்க்கு பாடம் எடுக்கிறாப்புல.
நானும் சொல்லியிருக்கேன், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இதில் ஒரு சட்ட சிக்கல் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், கோர்ட்டோட ஒரு டைரக்ஷன் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த பாட்டில் குடிக்கிறவங்க அந்த பாட்டிலை வெளியே போட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அந்த இடத்துல அந்த பாட்டில் கிடக்கும்போது ஒரு யானைக்கான அந்த காயங்கள் ஆகலாம், மனிதர்களுக்கு அந்த காயங்கள் ஆகலாம். அந்த பாட்டிலை திருப்பி வாங்கணும். அப்போ அந்த பாட்டிலை திருப்பி எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும்னா என்னன்னா, ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரை நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டி அதில் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. திருப்பி அந்த பாட்டிலை கொண்டு வந்து கொடுத்தால் அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு பாட்டில் ரிட்டர்ன் வாங்கிக்கணும்னு சொல்லும்போது, நம்மளுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களோட பிளான் என்னவா இருக்குன்னா, இதுக்கு ஒரு 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒரு கான்செப்ட் கொண்டு வரலாம். பட் அதில் இப்போ என்ன பிரச்சனைனா, திருப்பி பாட்டில் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சில கம்ப்ளைண்ட். இது இந்த கடையில் வாங்கல, அந்த கடையில் வாங்கினா எங்கிட்ட 10 ரூபா நோட்டு இல்லை இப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். ஆனால் இந்த பிரச்சனை இந்த ஸ்டிக்கரோட பிரச்சனைகள்லாம் டக்குன்னு இது ஒன் நைட் கேம் கிடையாது, ஒன் டே கேம் கிடையாது. இது எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். ஏன்னா இதை ஒரே நாள் நம்ம இந்த டாஸ்மாக் துறையை திருத்தி சினிமாவில் வர மாதிரி மாற்ற முடியாது. இட்ஸ் அ ப்ராசஸ். இந்த ப்ராசஸை இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிடும். இன்னையிலேருந்து நிச்சயம் கூடி சீக்கிரம் அந்த ஸ்டிக்கருக்கான ஒரு மாற்று ஏற்பாடுகளை நிச்சயம் டாஸ்மாக் பண்ணும். ஆக மொத்தத்தில் தளபதி ஆட்சிக்கு வந்தோடனே பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்குவது நின்று விட்டது. ஒரே நாளில் மாற்றம் நிகழ்ந்து விட்டது. இது ஒரு புது புரட்சி, இது ஒரு ரெவல்யூஷன், இது ஒரு எவால்யூஷன் அப்படின்னு சொன்னாங்களே, அது எல்லாமே உருட்டு. பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்குவதை யாராலும் தடுக்க முடியாது, அது எங்கள் ஆட்சியிலும் தொடரும் என்று ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு விக்னேஷ். அதனால பாட்டிலுக்கு மேல பொத்திக்கிட்டு 10 ரூபாய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க அப்படிங்கிறது தான் அமைச்சர் சொல்லாம சொல்லியிருக்காப்ல. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்கிட்ட போய் மைக்க நீட்டாங்க. அவருக்கு திண்ணையில படுத்தவனுக்கு திடுக்குன்னு அதிர்ஷ்டிச்ச மாதிரி அவருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. என்ன துறைன்னு தெரியல. சுற்றுச்சூழல் துறைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள், தளபதி அவர்கள் என்னை சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமித்திருக்கிறார். அதுக்கு ரொம்ப நன்றிங்கிறாப்புல. சுற்றுலாத்துறைக்கும் சுற்றுச்சூழல் துறைக்கும் வித்தியாசம் இல்லை. பாரதியாரா பாரதிதாசனா அப்படிம்பார்ல, அது மாதிரி பாவம் அவருக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தன்னை சுற்றுலாத்துறை அமைச்சர் நினைச்சிட்டு இருக்காப்புல. அப்புறம் சொல்லி சாரி சுற்றுலாத்துறை அப்படிங்கிறாப்புல. சுற்றுச்சூழல் சூழ்ந்து இருக்கு. சரி, சுற்றுலாத்துறை தான் இருக்கும். சுற்றுச்சூழல்னா என்ன, சுற்றுலானா என்ன, அமைச்சர் விளக்கம் கொடுக்கணும். சுற்றுச்சூழல் துறைக்கும் சுற்றுலாத்துறைக்கும் என்ன வித்தியாசம்? நீ சுற்றுலாத்துறை அமைச்சராக இருங்க, இல்லை சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருங்க. ஆனால் ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன? சுற்றுச்சூழல் அமைச்சருடைய அந்த ரோல் இருக்கும் இல்லையா? வாட் இஸ் த ரோல் ஆஃப் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், வாட் இஸ் த ரோல் ஆஃப் சுற்றுலாத்துறை அமைச்சர்? ரெண்டுக்குமான வித்தியாசத்தை அந்த பத்திரிகையாளர் கேட்டுக்கணும். நான் அங்கே இருந்தால் கேட்டிருப்பேன். சார் நீங்கள் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்துட்டு போங்க, பட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சுற்றுலா அண்ட் சுற்றுச்சூழல் சொல்லுங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சுற்றுலா அண்ட் சுற்றுச்சூழல் கேளுங்க. அதோட ரிசைன்மெண்ட் போலனா என் பேரை நான் மாத்திக்கிறேன். தமிழக முதலமைச்சர் இனமான தலைவர் ஜோசப் விஜய் அவர்களையும் எனக்கு ஒரு அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, சுற்றுலாத்துறை அமைச்சரா. அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு என் மீது பெரிய ஒரு நம்பிக்கை வச்சு நமது முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சுற்றுலாத்துறை பற்றி உங்களுக்கு தெரியும். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ரெண்டுமே சுற்று பிள்ளை குழம்பிடுச்சு. சுற்றி சுழல்வது சுற்றுச்சூழல், சுற்றி பார்ப்பது சுற்றுலா. சுற்று நல்லா மாட்டிருக்கோம், வசமா மாட்டிருக்கோம். இது சாதாரண லாக்ல மாட்டல, திண்டுக்கல் லாக்ல வச்சு மாட்டிருக்கீங்க. வெயிட் பிரதர்ஸ், நண்பா நண்பீஸ், தோழா தோழிஸ், வெயிட். சம்பவம் லோடிங் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் செல்லூர் ராஜு உங்களுக்கு தெய்வமாக பார்க்கப்படுவார். திண்டுக்கல் சீனிவாசன் சாமி கோயில் வைத்து கும்பிடப்படுவார். அவர் கொண்டு போய் நீங்கள் வைகாயத்தில் தெர்மாக்கோட போட்டதை ஐபிஎஸ் அதிகாரி சொல்லி தான் போட்டார். அவர் போடல, பாவம், அவர் நல்ல மனுஷன். அவர் அதுக்கே அவரை வச்சு செஞ்சாங்க. இந்த கோவையில் சோப்பு நுறையா போச்சோடனே கருப்படம் சொல்லி அமைச்சர்கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு நுறையா வருது அப்படின்னோடனே அதிமுக அமைச்சர் அவர் சொன்னாப்புல இது கோவை மக்கள் போட்ட சோப்பு நுறனாப்புல. அப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, சோப்பு இவ்வளோ பெரிய நுறையா வரப்போகுது அப்படின்னு சமாளிக்கிறதுக்காக பேசினாப்புல. இந்த மாதிரி பல அமைச்சர்கள் வாய் விட்டு மாட்டினதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அதெல்லாம் சும்மா டீசர் கூட ப்ரொமோ. இதுதான் மெயின் பிக்சரு. தமிழ்நாட்டிலே ஒஸ்ட்டு கவர்னன்ஸு, ஒஸ்ட்டு மினிஸ்டர்ஸு இது வரைக்கும் இருந்திருப்பாங்கல்ல. இந்த ஒரு 50 வருஷத்தில் யாரெல்லாம் ஒஸ்ட்டாக இருந்திருப்பாங்க, டிஎம்கேல ஒஸ்ட்டு, அதிமுகவில் ஒஸ்ட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லோருமே கொண்டாடப்படுவாங்க. யோ அவன் பெரிய ஆளியா, எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாடப்படுற அளவுக்கு உருவாகிட்டு இருக்காங்க புது பிள்ளைங்கள்லாம். இந்த பிள்ளைங்களோட ஒரு பிள்ளைங்கோ தமிழ்நாட்டினுடைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் சார் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிட்டாப்புல. ஏன்னா ஏஐ டெக்னாலஜிக்குன்னு ஒரு அமைச்சர் துறை போடும்போது அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகணும்ல. மரப்பாச்சி பொம்மை விஜய் மாதிரியே ஒன்று செஞ்சு, தன்னை போலவே ஒரு மரப்பாச்சி செஞ்சு கொண்டு போய் கோயிலில் வழிபட்டு இருக்காப்புல. எதுக்கு? இந்த 2 பொம்மையை வச்சு வழிபட்டா 2 பேருக்கும் நன்மை கிடைக்குமா? விஜய் அவர்களுக்கும் இவருக்கும். அப்போ மற்ற அமைச்சர்லாம் கிடைக்காதா?
மக்களுக்கு இது நன்மை கிடைக்காது. உங்கள் 2 பேருக்கு மட்டும் தான் நன்மை கிடைக்கணும். 2 பேருடைய பொம்மையை செஞ்சு கொண்டு போய் ஒரு அமைச்சர் வழிபட்டு இருக்காரு. இவர் மக்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள்லாம் பண்ணிடுவார் அப்படிங்கிறது கண்ணுக்கு முன்னாடி எனக்கு கண்ணாடி மாதிரி தெரியுது. இந்த மாதிரியான பூமர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பூமர்கள் எல்லாம் இந்த துறையில் இருக்காங்க. அவங்க யாருக்குமே உண்மையில என்னன்னா அந்த துறை குறித்த புரிதல் கிடையாது. அறிக்கை வரும் தினமும், வீட்டு வசதித்துறை அமைச்சர் இப்படி சொன்னார், இந்த அமைச்சர் இப்படி சொன்னார், கனிமவளத்துறை அமைச்சர் ஆய்வு பண்ண சொன்னார், உணவுத்துறை அமைச்சர் ஆய்வு பண்ண சொன்னார், இப்படிலாம் வரும். எல்லாம் என்னது ஒரு ரூட் மாஃபியா எடுத்து செய்தி சேனல் கொடுத்துறாங்க. இந்த அறிக்கை வந்து போட்டுக்கோங்கன்னு அவங்க போட்டுக்குவாங்க. இந்த அமைச்சர்கள் யாருக்குமே இந்த துறை குறித்த எந்த புரிதலும் கிடையாது. இவங்க கற்றுக்க போகிறதும் கிடையாது. காரணம் என்னென்னா, தலைமையை கூப்பிட்டு உங்களுக்கெல்லாம் மினிஸ்டர் போஸ்ட் தலைவர் கொடுத்துருக்காரு. எதுக்கு? என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் என்ஜாய் த மினிஸ்டர் போஸ்ட்டு. காரில் போய்க்கோ, நல்லா வந்து கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் போய் தங்கிக்கோ, வீட்டில் போய் தங்கிக்கோ, ஊரில் மாலை மரியாதை கிடைக்குதா நல்லா வாங்கிக்கோ. ஆனால் துறை ரீதியாக எந்த நடவடிக்கையும் யாரும் எடுத்துடக்கூடாது. அது எல்லாமே தலைமை சொல்லும், தலைமை சொல்கிறத கேட்டு செய்யணும். அதனால தான் கீர்த்தனா போன்றவர்கள் தளபதி எது செஞ்சாலும் நல்லதுக்கு தாங்க செய்வார், தலைவர் எது சொன்னாலும் நல்லது தெரிஞ்சு எந்த நியூஸையும் இங்கே அப்டேட் பண்ணுறது கிடையாது. இங்கே கோவை செய்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கூட தெரியாது. கண்ணை மூடிட்டு ஓட்டை போட்டு குத்துறதுக்கு இந்த மாதிரி மரப்பாச்சி பொம்மையை கூட்டு வழிபட்டு இருக்காப்புல. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தாவேக்காவோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து இனிமேல் தாவேக்கா கட்சிக்காரங்க அரசு விவகாரங்களில் தலையிடக்கூடாது. அதாவது இவங்க போயிட்டு அம்மா உணவகத்தை ஆய்வு செய்வது, மருத்துவமனை ஆய்வு செய்வது, அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஆய்வு செய்வது, அப்படியே ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை விட்டாங்கன்னா தலைமைச் செயலகம் வரைக்கும் ஆய்வுக்கு போயிடுவாங்க அப்படின்னு பயந்து போய் இனிமேல் ஆய்வுக்கு தலைமைச் செயலகத்துக்கும் போகிறாங்க. படப்படையாக தினமும் தலைமைச் செயலகத்தில் போயிட்டு ஒவ்வொரு ரூமாக தட்டி இது எந்த ரூம்னு வந்து ரீல்ஸ் போட்டு உட்காந்துருக்காங்க. தலைமைச் செயலகம் இது சட்டசபை எல்லா பக்கமும் ரீல்ஸ் எடுத்துருக்காங்க. அதனால் பொதுச்செயலர் புஷியானது அறிவிப்பு கொடுத்திருந்தார். பொதுச்செயலாளர் இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்க இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திருவரங்கம் கோயிலில் நின்றுட்டு பேசுகிறாரு. ஒவ்வொரு கோயில்லையும் உணவு புளியோதரை எப்படி இருக்குது, பொங்கல் எப்படி இருக்குது, வடை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்கு நம்ம பார்ட்டி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லிடுங்க. மினிஸ்டர் சொன்னாங்கன்னு சொல்லுங்கள், பார்ட்டி மெம்பர்ஸ் சொல்லி நீங்கள் ஆய்வு பண்ண சொல்லுங்கள். பார்ட்டி மெம்பர்ஸ் எப்படி போய் கோயிலில் போய் ஆய்வு பண்ணலாம்? எனக்கு புரியலையே. அது அறநிலைத்துறை ஹெச்ஆர்என்சின்னு ஒன்று இருக்குது, அந்த அதிகாரிகள் தானே போய் ஆய்வு பண்ணணும். அறநிலைத்துறை அதிகாரிகளை ஆய்வு மேற்க சொன்னார் அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர்னா சரி, கட்சிக்காரங்களை போயிட்டு ஆய்வு பண்ண சொல்லுங்கள். அது ஒரு ரெக்வஸ்ட் பண்ண சொல்லுங்கள். பட் இன்ஸ்பெக்ஷன் போன மாதிரி ஆயிடக்கூடாது, ரொம்ப அதிரடியாக பண்ணிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம பொத்துனாப்பில் பண்ணணும், ரொம்ப வந்து மேலோட்டமாக பண்ணணும். நீங்கள் போய் ஆய்வு பண்ண சொல்லி மினிஸ்டர் சொன்னதாக சொல்லுவார். அப்போ வந்து புஷி ஆனந்த் ஒரு பக்கம் அதிக கட்சிக்காரங்க போகக்கூடாதுன்றாப்புல, இந்த பக்கம் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் பார்ட்டி மெம்பர்ஸ்ட்டை சொல்லி ஆய்வு பண்ண சொல்லுங்கன்றாரு. பார்ட்டி மெம்பர்ஸ் எதுக்காக ஆய்வு பண்ணணும்? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. பார்ட்டி மெம்பர்ஸ் சொல்லி உடனடியாக அவங்க பக்கத்தில் இருக்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அந்த ஸ்டாலில் இருக்கக்கூடிய அந்த பிரசாதத்தில் ஸ்டிக்கர்ஸ் இருக்காங்க ரெக்வஸ்ட் பண்ணி ஃபோட்டோ எடுக்காங்க. எல்லா கோயிலும் பார்ட்டி மெம்பர்ஸ் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பார்ட்டி மெம்பர்ஸும் பண்ண சொல்லுவாங்க. சார் நம்ம யாரும் எங்கள் கோயில் பக்கத்துல எல்லா கோயிலையும் பார்க்க மாட்டோம். மினிஸ்டர் சொன்னார்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணி செக் பண்ண சொல்லுங்கள். நேராக உள்ள போய் கடைக்குள்ள வந்து இன்ஸ்பெக்டர் மாதிரிலாம் போகக்கூடாது. ரிக்வஸ்ட் பண்ணி இதோட எக்ஸ்பைரி டேட் காட்டுங்கன்னு சொல்லி செக் பண்ணி போடுங்க. ஒரு பக்கம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியான மின்வெட்டு, இன்னொரு பக்கம் 39 கொலைகள் இந்த 15 நாட்கள் நடந்ததாக பல்வேறு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இன்னொரு பக்கம் கோவையில் 9 வயது சிறுமி வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த 2 காமுகர்களால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க சென்சிட்டிவாக மாறுது. ஆட்சியக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அந்த தவறுகளை சரி செய்வதற்கு தான் இங்கே ஆட்கள் தேவை. ஆனால் கடந்த திமுக ஆட்சியிலையும் நம்ம தவறை சுட்டி காட்டியிருக்கிறோம், அதிமுக ஆட்சியிலையும் சுட்டி காட்டியிருக்கிறோம், இந்த ஆட்சியிலையும் சுட்டி காட்டுவோம். ஆனால் இந்த தாவேக்கா இன்ஃப்ளூயன்சஸ், தாவேக்கா ஆதரவாளர்கள் என்று அறியப்பட்ட சமூக போராளிகள், இவங்கெல்லாம் கடந்த ஒரு 15-20 நாளைக்கு வைப்ரேட் மோடில் இருந்தாங்க. வா, வேற லெவலில் இருந்தாங்க. ஆனால் இந்த 10-15 நாளில் இவ்வளவு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, கரண்ட் கட்டு, பாலியல் வன்கொடுமை, கொலை, இதெல்லாம் நடக்குதுல்ல. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது சைமண்டனிஸாக வேற வேர்ல்டில் அவங்க உட்காந்துக்கிட்டு வாட் அ கியூட் சிஎம்ல, ஏய் தளபதிக்கு கோட் பாடுறா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, டேய் ஷர்ட்டை மடித்து விட்டுட்டு தலைமைச் செயலகத்துலேருந்து வெளியே வந்து அங்கே தேவாலயத்துக்கு போனார் பாரு, வேற லெவல் லுக்கு. தளபதிக்கு செல்லமாக ஒரு குட்டி தொப்பை போட்டிருக்கடா, ஏய் தளபதி ஒரு பட்டனை கழட்டி விட்டால் ரொம்ப க்யூட்டாக இருப்பார்ல, அவர் ஸ்பெக்ஸை வந்து இதில் நடுவில் மாட்டிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு உட்காந்து சமூகத்தில் மிகப்பெரிய புரட்சியை விதைக்க போகிறோம், பெரிய மாற்றம் வரப்போகுது, திமுக சரியில்லை, திராவிடம் சரியில்லை, அதிமுக சரியில்லை, பிஜேபி சரியில்லை என்று பேசிக்கொண்டிருந்த கும்பலெல்லாம் இன்னைக்கு உட்காந்து தளபதியோட லுக்கை பாரு, தளபதியோட இதை பாரு, தளபதியோட ஹேரை பாரு அப்படின்னு உட்காந்துக்கிட்டு எழுதிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்லை? இன்னொரு பக்கம்
கோவையினுடைய ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் வந்து ஒரு ஊடகத்திற்கு பேட்டி கொடுக்கும்போது சிரித்து கொண்டே பேட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு காணொளி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுது. நீங்கள் ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவில் இப்படி தான் சிரிச்சிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்விக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ஏஐ வீடியோ, எந்த தொலைக்காட்சியிலையும் இந்த வீடியோ வரவே இல்லை, இது ஏஐ வீடியோ பரப்புறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஏஎன்ஐ இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஊடகம், அந்த ஏஎன்ஐயில் ஒரு சின்ன ஒரு நிமிட கிளிப் வந்திருக்கு. அந்த ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் வந்து 1-to-1 ஒரு பைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க வந்து இந்த 9 வயது சிறுமியினுடைய மரணம் தொடர்பாக பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க சிரித்து கொண்டே பேசுகிறாங்க. அது அவங்களுடைய இயல்பாக கூட இருக்கலாம், ஐஜி அவருடைய இயல்பாக கூட இருக்கலாம். கேள்வி கேட்டது சிரிச்சுட்டோ ஸ்மைலிங் பேஸில் பேசுறது. இதை கூட என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல அதிகாரிகள் சிரித்த முகத்தோடு பேட்டி கொடுப்பது தளபதி ஆட்சியில் தான். இப்படி எந்த அதிகாரி இறுக்கத்தோடு இருக்கிற அதிகாரிகளை சிரிக்க வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஆட்சி தளபதி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. We'll just, you have to be really a bit, let us be a little understanding of each other's situation. Yes. சென்சிட்டிவான விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கு சமூகத்தில் ஒரு பார்வை இருக்குது. ஐஜி அவர்களுக்கு அது ஒரு பார்வை, அது ஒரு சாதாரண நடைமுறையாக இருக்கலாம். அவங்க சிரிச்சிட்டு பேட்டி அளிக்கிறதோ, சிரிச்சிட்டே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறதோ, அது அவங்களுடைய பொதுவான அவங்களுடைய இயல்பாக கூட இருக்கலாம், வழக்கமாக கூட இருக்கலாம். ஆனால் பொது புத்தியில் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை இப்படித்தான் அணுகணும் இருக்கும்ல, அதுக்கு ரியாக்ட் கூட இவனும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணுறவனை புறத்தி இவனை கைது பண்ணு, இவனை பிடிச்சி உள்ளே போடு, இவன் ஏஏ பரப்புறான். ஏஏ பற்றி தாவேக்கா பாடம் இருக்குது. தாவேக்கா இதுவரைக்கும் எல்லா தலைவர்கள் மீதும் பரப்பிய அத்தனையுமே ஏஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் வீடியோ போட்டுச்சு. ஆனால் சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் போய் பார்க்கும்போது, ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் தூக்கி ஒரு பெட்டியை கொடுத்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான பேட்டை பரப்புறாங்க. ஒரு பொது ஊடகம் பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் பெட்டியை தூக்கி கொடுப்பாரா அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இவனுக்கும் இல்லாமல் பரப்புறானுங்க. ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே ஏஎன்ஐயில் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் அந்த ஐஜி ரம்யா அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை எடுத்து போட்டால் இது வந்து ஏஏன்றான். எது பொய் எது உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 5 வருஷம் முடிஞ்சிடும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து